நண்பர்களே, இப்போ ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கூடூர் சந்தையில் நம்ம இருக்கிறோம். பார்ட் 1 வீடியோவில் பொதுவான விலை நிலவரத்தையும் பொதுவான ஒரு சில விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒங்கோல் ஹைப்ரிட் ஜுடிபி குட்டிகள், நெல்லூர் ஜுடிபி குட்டிகள் பேட்ச் வைஸ் என்ன விலை சொல்கிறாங்க, என்ன விலைக்கு எடுத்தாங்க, என்ன விலைக்கு முடியும், இந்த மாதிரியான தகவல்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான குட்டிகள் வரும், அதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஜோடி 12,000லேருந்து 30-35,000 ரூபா வரைக்குமே இங்கே குட்டிகள் கிடைக்கும். 12,000 எடுக்கிறது குட்டிகள்னு சொல்லலாம். அது என்ன 30-35,000 எடுக்கிறத போய் குட்டிகள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இது குட்டிகள் தான். ஒரு 5-6 மாத குட்டிகள், ஹெவி சைஸ் வளரக்கூடியது. இங்கே கண்டிப்பாக 3 மாத வளர்ப்புகள் அது செட் ஆகாது. நம்ம 3 மாதம் வளர்த்து கொடுக்குறதே அந்த ரேஞ்சு தான், அதை விட கம்மியாக தான் கொடுப்போம் ஏறக்குறைய. அந்த சைஸ்லேயும் குட்டிகள் வருது விற்கிதுன்றதை பதிவு பண்ணுறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நீங்களாம் எங்கேருந்துரா வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வைக்கிற அளவுக்கு தான் வந்து இந்த குட்டிகளை வாங்கிட்டு போகிறாங்க. சரி, வாங்க விலை நிலவரத்தை பார்க்கலாம். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాము. పార్ట్ 1 వీడియోలో జనరల్గా కొన్ని విషయాలు చూసినాము. ఈ వీడియోలో బ్యాచ్ వైజ్ పిల్లల ధరలు చూస్తాం. వీడియోలో పెట్టేదానికి అడుగుతున్న యూట్యూబ్ ఛానల్ మంది ఎంత కొన్నారు? 25,000కి ఎన్ని పిల్లలు? ಯಾವ ಊರು ನಮ್ಮಂದು? பைரெட்டி பள்ளியிலேருந்து 25,000 ஜோடின்னு எடுத்தேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபைனலாக சொல்ல முடியாத அவங்க மாறி விற்கிறவங்க, அதனால் கொஞ்சம் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ என்ன பிள்ளைலாம் 41 குட்டி இருக்கா. இவங்களே இந்த ரேட் விற்கிறாங்கன்னு வாங்குறாங்கன்னா அங்கே எடுத்துன்னு போய் விற்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட வச்சு தான் விற்பாங்க. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని 25,000కి తీసినా ఉంటారు. మనం చూడలే, ఇది బైరేటు పిల్లలకి ఎత్తుకుని పోయి అమ్ముతారంట. 41 పిల్లలు మొత్తం. కొంచెం రేటు తీసిన రేటు కాడి కొంచెం జాస్తి కూడా చెప్పి ఉండొచ్చు, వాళ్ళు మారు బేరపుకోవాలి కాబట్టి. ஜோடி 25,500, மொத்தம் 53 குட்டி. இந்த குட்டி தான் நம்ம வில்லேஜில் போய் கேட்டோம். மொத்தம் 62 இருந்தது, 53 விற்றுருக்காங்கன்னா 9 குட்டி கொஞ்சம் ரேட்டு வச்சு விற்றுருப்பாங்க. அதே விலைக்கு தான் விற்றுருக்காங்க. ஆனால் ஜோடி 32 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு 9 குட்டியை தனியாக பிரித்து, அதாவது டாப் கிளாஸில் இருக்கக்கூடிய குட்டிகளை தனியாக பிரித்து விற்றுருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இங்கே குட்டிகள் விற்கிறதுனால தான் அங்கே நமக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நம்ம ஒரு 100-200 வச்சுருந்தா இந்த குட்டிகளை எடுத்துருக்கலாம். 25,500 வரைக்கும் நம்ம கேட்டோம். அவங்க 26 இருந்தாங்க. வெறும் 500 ரூபா குட்டி மேலே 250 ரூபாயில் தான் இந்த குட்டிகள் நம்ம எடுக்க முடியாமல் போச்சு. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 30 கிலோ பக்கம் இந்த குட்டிகள் வரும். కర్రీ రేటుకు தானே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றது தான் அவங்க అడిగడి சொன்னாங்க. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు యావరేజ్ రేటు ఒక 30 కిలోల దగ్గర రావచ్చు. 25కి పైన 30 కిలోలలోగా రావచ్చు. ఈ జత 25,500க்கு அம்மினாரன்ட்ட. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நெல்லூர் ஜுடிபி குட்டிகள். இந்த குட்டிகளை ஜோடி 16,000க்கு விற்றுருக்குறாங்க. ஆவரேஜாக ஒரு 16-17 கிலோ தான் இருக்கும். ఫ్రెండ్స్, ఈ నెల్లూరు జుడిపి పిల్లలు జత 16,000కి అమ్మినారంట. యావరేజ్ ముందనే 16-17 కిలోలు దా ఉంటాయి. இது எவ்வளோ எடுத்தது? இப்போ அது எந்தக்கு எவ்வளோ எடுத்தது? எந்தக்கு எடுத்தது? எவ்வளோ எடுத்தது? 8,500 ரூபாய். 17 எவ்வளோ? 17 நாலுமே வா 17. நல்ல குட்டி தான். ஜோடி 17, குட்டி 8,500 ரூபா வரும். ஆவரேஜ் மேலே இது என்ன ஒரு 17 கிலோ 18 கிலோ வரும்ண்ணா. அது லைவ் வெயிட் வரும். எடை 17 కిలో ధారాళமாக వரும். జత 17,000 మీద ఈ 4 పిల్లలు కొనున్నారు. యావరేజ్ ముందు ఒక 17 కిలోలు రావచ్చు. 17-18. இப்போ டைம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை விடிகாலையில் ஒரு 5 மணிக்கு இருக்கும். இப்போ சந்தை ஃபுல்லாக இருக்குது. இந்த குட்டிகளை ஜோடி 21 ரூபா சொல்கிறாங்க. குட்டியெல்லாம் தெளிவாக இருக்குது. ஆனால் இதில் பெருசு சின்னது கொஞ்சம் கலந்துருக்கு. 20 ரூபாய்க்கு ஒரு 500 ரூபா உள்ளவே பேசி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 19,500, 19 அந்த மாதிரி. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని జత 21,000గా చెప్తున్నారు. 20,000కి లోగానే ఫైనల్ అవ్వచ్చు. 19-19.5 ఆ మరి పిల్లలు బాగానే ఉన్నాయి.
இது 30 சில்லறாய் 30 30 36 35 இருக்குது. நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக 16 ரூபா சொல்கிறாங்க. 15,500 கூட தரமாட்டேன்றாங்க. குட்டிங்க வந்து நல்லா இருக்கு. மொத்தம் எண்ணினா மொத்தம் ஐயா அண்ணா எண்ணினா மொத்தம் ஐயா 31 குட்டி மொத்தம். இந்த ஃப்ரண்ட் பேக்கில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸு, ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் చిన్నది. ఫ్రంట్ సీట్ నుంచి జత 16,000 ఫైనల్గా చెప్తున్నారు. వెనకాల ఉండేటి పెద్ద సైజు 16 కిలోలు, 17 కిలోలు, 18 కిలోలు ఆ మరి రావచ్చు యావరేజ్. ముందు ఉండేటి ఒక 15 కిలోలు, 16 కిలోలే ఉన్నాం, దానిపైన రాదు. పిల్లలు బాగున్నాయి, షైనింగ్ మీద. இந்த குட்டிகளை ஜோடி 15,000 ரூபா சொல்கிறாங்க. ஆவரேజ్ மேலே ஒரு 15 కిలో தான் இருக்கும். ఈ పిల్లల్ని జత 15,000 చెప్తున్నారు. ఆవరేజ్ మీద ఒక 15 కిలోలు தான் ఉండొచ్చు. குட்டிங்க எல்லாமே நெல்லூர் ஜுடிப்பி ஒங்கோல் கிராஸ் குட்டிங்க. இந்த மாதிரி குட்டிங்க நல்லா வளரும். ஜோடி 14,500 சொல்கிறாங்க. ஃபைனல் கிடையாது. ஃபைனலாக இன்னொரு 500 ரூபா குறையும். 14 ரூபா, குட்டி 7 ரூபா. இன்னுமே பேசினோன்னா 100-200 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குட்டி நல்ல சைஸு. పద్నాలుగు వేలకే 100-200 లోగా కూడా రావచ్చు. దానివల్ల இந்த குட்டிகளை ஜோடி 23,500 23 வாங்கியிருக்காங்க. என்ன பிள்ளை மொத்தம் 50 குட்டி 23,500 வாங்கியிருக்கிறாங்க. ஆவரேஜ் 25 கிலோ வரலாம். வராது சார்? మాట్లాడతారా వీడియోలో? ఫ్రెండ్స్, ఈ ఒంగోలు హైబ్రిడ్ పిల్లలు జత 23,500 అని తీసుకున్నారు. ఆవరేజ్ మీద ఒక 25 కిలోలు వస్తాయి. அதெல்லாம் கம்மியாக வரும். எல்லாம் ஆவரேஜ் மேலே ஒரு 25 கிலோ வரும். எந்த பக்கத்துக்கே செட் ஆகிடும். நம்மள இந்த குட்டி வந்து జోడి ఏం లేదు. ఎంతకన్నా ఎత్తింది? ఎంతకు ఎత్తింది? 20,000 జత. ఎవరు మంది ఇది మీరు మేపుకునేదానికా లేదా మారుబేరానికి? మేపేదానికి. జత 20,000. ఎన్ని పిల్లలు ఎత్తినారు దీంట్లో? 50 పిల్లలు. 70 పిల్లలు 50 పిల్లలు ఎత్తుకున్నారు. సరే సరే. 19,500 అడిగేసిపోయారు. దీనికి ముందు వాళ్ళేనా? சரி சரி. நண்பர்களே, ஜோடி 20,000க்கு எடுத்திருக்காங்க. இதை ஃப்ரண்ட் சைட் நீ ஜத்தா 20,000க்கு எத்துனாரு. மொத்தம் 50 పిల్లలు, 70 పిల్లలు 50 పిల్లలు. நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜோடி 26 வரைக்கும் கேட்டோம். 27 ரூபானா மொத்தமாக ஃபைனலாக கொடுத்துட்றேன்னு அவங்க எங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்ட்டி பார்த்திங்கன்னா 26 வரைக்கும் கேட்டாங்க. நாங்கள் நேரில் போய் கேட்கும்போது 30 ரூபா சொல்லி 29 ரூபா சொல்லி 28 ரூபா வந்தால் கொடுக்குறேன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே சந்தைக்கு வந்த பிறகு பேசினேன். 27,000 ரூபா ஃபைனலாக வந்தால் கொடுத்துட்றேன்னாங்க. நம்ம கூட பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு நண்பர் வந்தார். அவர் பார்த்திங்கன்னா 26 வரைக்கும் கேட்டார். அதுக்கு மேலே அவர் வரல. இவங்களும் ஃபைனலாக 27 கம்மி தரமாட்டேன்னு சொல்லி நிற்கிறாங்க. மொத்தம் 60 குட்டி. இந்த கீழே இருக்கிற குட்டி இல்லாமல் அந்த வண்டியிலையுமே கொஞ்சம் இருக்குது குட்டிங்க. அதுவும் சேர்த்து தான் 60 குட்டி. ஆனால் எல்லாமே ஒரே சைஸ் தான். ரொம்ப சின்ன சைஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஏறக்குறைய தான் இருக்குது. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 30 கிலோவுக்கு மேலேயே வரும் இதெல்லாம். ఫ్రెండ్స్, పిల్లలు జత 27,000 ఫైనల్ ఇస్తామని చెప్తున్నారు. 30 కిలోలకు పైనే వస్తాయి. 35 కిలోలు కూడా ఆవరేజ్ రావచ్చు. 27,000க்கு తగ్గదు. 60 పిల్లలు మొత్తంగా ఎత్తితే இந்த சமயத்துக்கு இது பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது பக்ரீத் டைமு. இனிமேல் எடுத்துகிட்டு போய்ட்டு வளர்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இது 30 கிலோவுக்கு மேலே 35 கிலோ பக்கம் வரக்கூடிய இந்த குட்டிகளை நம்ம 27க்கு எடுத்தாலுமே இனிமேல் ஒரு 40 நாள் இருக்குது. தோரணம் மாறும். நம்ம ஃபீடு கொடுக்கும்போது ஃபீடு கொடுக்கறது நம்ம வந்து கணக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கேற்ற வெயிட் அதில் வந்துடும்.
இந்த மாதிரி பெரிய சைஸில் ஏகப்பட்ட குட்டிகள் இன்றைக்கி சந்தைக்கு வந்தது. சந்தைக்கு குட்டிகள் வரலன்னு சொல்ல முடியாது, ஆனாலுமே விற்று தீர்ந்துடுச்சு. இந்த குட்டிகளுடைய விலையுமே பார்த்திங்கன்னா ఏగத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ఈ మరి పెద్ద సైజ్ పిల్లలు దట్టిగానే సంతకు వచ్చినాయి. రేటు కూడా జాస్తిగానే చెప్తా ఉన్నారు. நண்பர்களே, இந்த குட்டிகளில் ஜோடி 21,000 ரூபான்னு சொல்லி எடுத்திருக்காங்களாம். மொத்தம் 51 குட்டியாக என்ன இருக்கான், 51 குட்டி அப்படியே எடுத்திருக்காங்க. జోడి 21,000 రూపాయలు. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని జత 21,000 ఎత్తున్నారంట. మొత్తం 51 ఉన్నాయి, 51 పిల్లలు ఎత్తున్నారు. இவங்க இங்கே வாங்கி வேறு சந்தைகளில் விற்கிறவங்க, அதனால் கொஞ்சம் రేటు కూడా சொல்லியிருக்கலாம், కమ్మిగా కూడా వాంగిరుకలాం. ఫ్రెండ్స్, వీళ్ళు ఏడదీసి వేరే సంతలో ఎత్తుకుపోయి అమ్మేవాళ్ళు, దానివల్ల కొంచెం రేటు దాసి కూడా చెప్పుండొచ్చు. நேற்று ஒரு நண்பருக்கு இந்த 14 குட்டிகள் எடுத்தோம். ஜோடி 13,300ன்னு சொல்லிட்டு ஜுடிப்பி குட்டிகள் ரேட்டு கூட இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் இந்த குண்டூர் குட்டிகள் எடுத்துக்கிட்டாரு. இது ரேராக தான் வரும், கறிக்காக வரும். இதிலிருந்து அவர் 14 குட்டி எடுத்தார். ஜோடி 13,300. ఫ్రెండ్స్, ఈ గుంటూరు పిల్లలు జత 13,300 అని చెప్పి ఎత్తినాం. మొత్తం 14 పిల్లలు. எவ்வளோ எடுத்தது இது? 13,300. 13,300. மொத்தம் எத்தனை குட்டி நம்ம எடுத்தது? 4 குட்டி. உங்கள் பேர்? ரமேஷ். எந்த ஊர்? கும்மிடிப்பூண்டி. கும்மிடிப்பூண்டியாவா? கரெக்டாக சொல்லுங்கள். ஈகோர்பாளையம். கும்மிடிப்பூண்டி தாலுக்கு ஈகோர்பாளையம். பரவாயில்ல? பரவாயில்ல. சரிண்ணா.